கோவை பங்கஜாமில் சாலையில் உள்ள ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ரோஸ் தினம் எனும் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தின் தலைசிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக கோவை ஜெம் மருத்துவமனை திகழ்ந்து வருகின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை இம்மருத்துவமனை வழங்கி வருகின்றது. இந்த குறுகிய காலத்தில் பல நூற்றுக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 22ஆம் தேதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் ரோஸ் தினம் எனும் நிகழ்ச்சியை நடத்தியது. வல்லமை தாராயோ எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது மருத்துவமனை வளாகத்தில் முதல் முறையாக நடைபெற்றது. இதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை ஜெயா பழனிவேலு, பிரபா பிரவீன்ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் டாக்டர் பரத் ரங்கராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் இம்மையத்தில் அளிக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சை முறைகள் குறித்தும் அதற்கான வசதிகள் குறித்தும் மருத்துவமனையில் உள்ள அதிநவீன கருவிகள் குறித்தும் விளக்க உரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு மன உறுதியின் வலிமை குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு அனைவரது மத்தியிலும் கூறியதாவது: கடந்த 50 ஆண்டுகளாக புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் தனது பயணத்தை எடுத்துரைத்தார். அப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளில் புற்றுநோய் சிகிச்சை பெருமளவு முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் பல நோயாளிகள் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் நிச்சயமாக அவர்களை குணப்படுத்த முடியும் என உறுதியுடன் அனைவரது மத்தியில் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.